ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் கூகுள் கேமிங். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் விளையாட போகிறோம் பார்த்தீங்கன்னா பிக் பேஷ். ஸோ வாங்க இப்போ கேம்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஸோ இப்போ பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வாங்க நம்ம எட்டார் டைல்ஸ் போட்டுடலாம்னா என்ன போடலாம். போன வாட்டி டைல்ஸ் கொடுத்துருந்தேன். ஸோ இந்த வாட்டி எட்ஸ் கொடுக்கலாம். என்னதான் நடக்குது பார்க்கலாம். கமெண்ட்ரி பை இப்போ வந்து நம்ம தான் சூஸ் பண்ணணும். என்ன சூஸ் பண்ணலாம்? இவங்களை நம்பியும் பவுலிங்கை தர முடியல, பேட்டிங்கும் நம்பி தர முடியல. என்ன தரலாம் உங்களுக்கு? நம்ம என்ன எடுக்கலாம்? ஐயோ. ஸோ ஓகே, நம்மளோட இது அவங்களுக்கு டார்கெட் கொடுக்கலாம், பேட்டிங் கொடுக்கலாம். நம்ம பார்த்துக்கலாம் கைஸ், நம்மளால் என்ன பண்ண முடியுன்றதை பார்க்கலாம். ஸோ இதில் தெரிஞ்சிடும் நம்ம எவ்வளோ பெரிய அப்பா டக்கர்ன்றது இப்போ தெரிஞ்சிடும். ஸோ இது கொடுத்துடலாம். ஓகே, டேப் டு கண்டினியூ அண்ட் டிக் கொடுத்துட்டு இப்போ கேம் லாஃப்ட் கொடுத்துட்டு ஸ்டார்ட் பண்ணலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் பால் 6. ஒரு பயங்கரமான மேட்சாக இருக்குது கைஸ், பயங்கரமான மேட்சாக இருக்குது. ஓகே, ஃபர்ஸ்ட் பால் 6 அடிச்சிருக்கோம். அண்ட் நெக்ஸ்ட்டு எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பயங்கரமான மேட்சாக இருக்கலாம்ன்ற ஒரு இது தோணிக்கிட்டே இருக்குது. ஓகே, செகண்ட் பாலும் 6. இன்னொரு 6 அடித்தா ஹேட்ரிக் அடிச்சிடலாம். பார்க்கலாம் இந்த பால் எப்படின்றத. அதுக்கேற்ற மாதிரி போட்டாங்கன்னா அடிக்கலாம். ஓகே, அடிக்கலாம். ஓகேன்னு சொல்ல முடியும். அதானே, எங்கே 6 எல்லாம் வரும்? ஆசைப்பட்டாலே போதும். எந்த மொத்தமாக போயிடுது கைஸ், என்ன பண்ணுறதுனே தெரில. ஓகே, நெக்ஸ்ட் பால் இந்த பக்கம் அடிக்கலாம். இந்த பக்கம் அடிச்சிடலாம். இந்த பக்கம் தான் நமக்கு வரும். எப்போவுமே லெஃப்ட் ஹேண்டர்னாலே நமக்கு இந்த பக்கம் தான் எப்போவுமே கேட்ச் ஆகிடும்னு நினைக்கிறேன். நினச்சேன் ஃபஸ்ட்டு ஒரு கேட்ச் ஆகிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது, எல்லாம் நேரம். ரைட் ஹேண்டர்ஸ். ஓகே, என்ன பண்ணலாம்? இந்த பக்கமே அடிச்சிடலாமா? ஓகே, சூப்பர், பரவாயில்ல ஓரளவுக்கு. ஓகே, இப்போ வந்து எவ்வளோ ரன் வரும் தெரியாது. ஓகே, 22. ஓகே, ஒரு விக்கெட்டில் ஃபர்ஸ்ட் ஓவர் முடிய போகுது. இதுதான் லாஸ்ட் பால் பார்க்கலாம். ஓகே, லாஸ்ட் பால் 6ஓட முடிச்சிருக்கோம். ஸோ பயங்கரமான ரவுண்டாக இருக்குது, பயங்கரமான ஃபஸ்ட்டு இது ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா 5 ஓவர்ஸ் மேட்சுக்காக வச்சுருக்கோம். ஸோ பார்க்கலாம் என்னதான் ஆகுதுன்றத. ஃபர்ஸ்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு, செகண்ட் ஓவர் பார்த்துக்கலாம். லாஃப்ட் ஏதோ கொடுக்க மாட்டேன் நினைக்கிறேன், தெரில. ஸோ பார்த்தா தெரிஞ்சிடும். ஓகே, செகண்ட் பால். ஐயோ, என்னடா பண்ணுகிறேன், ஒன்றுமே புரியல. என்ன பண்ணுறேன்னு எனக்கே தெரில. கண்டிப்பாக விட்டுருவேன் நினச்சேன் அங்கே போடுறாப்புல. பரவாயில்ல, நம்ம எப்படியோ வந்து இது பண்ணிட்டோம். ஓகே, செம்மையான மேட்ச் போய்கிட்டே இருக்குது வேற மாதிரி. ஓகே, இப்போதைக்கு 34 அடிச்சு. ஐயோ, என்னத்த பண்ணுறேன்னு எனக்கே தெரியல கைஸ். இந்த பாலாவது அடிக்கணும். கேட்ச் இல்லை. ஓகே, கேட்ச் ஒன்று நினச்சேன். பரவாயில்ல, 38 ரன்ஸ் அடிச்சிருக்கோம். நம்ம பெருமையாக்க எங்கேயும் ஒழுங்காகவே விளையாட தெரில நமக்கு, என்னாச்சுன்னு தெரில. ஓகே, 6. ஸோ நிறைய 0-0 இந்த ஓவரில் அடிச்சிருக்கேன். இப்போ கஷ்டமாக இருக்குது. இந்த ஓவர் முடிஞ்சிச்சு. பயங்கரமான இது பண்ணிடுவோம், நம்ம லீவ் பண்ணியிருக்கோம் நிறைய ரன்ஸை. ஏதோ தூக்கி அடிச்சிருக்கான், கேட்ச் ஆகிடுமோ? ஓகே, 4. ஓகே, செம்மையானது தான். 48 ரன்ஸ் அடிச்சிருக்கோம்னு நினைக்கிறேன். 48 தானா? 48 தான். ஓகே, நெக்ஸ்ட்டு கேட்சா இல்லை, கேட்ச் தாங்க எனக்கே தோணுது. கேட்ச் போயிடுமோ அவ்வளோதான். அதில் என்ன அடிக்கிறோம்லாம் பார்க்கல, கேட்ச் போயிடுமோன்னு தான் பயமாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பால் இந்த பக்கமே அடிக்கலாம். அப்பா, ரன்னோட தப்பிச்சாச்சு. லாஃப்ட் கொடுத்துட்டு LBW
எல்பிடபிள்யூனாலே அவுட்டு தான் வரும் கன்ஃபார்மாக. அதுதான் தெரிஞ்ச விஷயமாச்சு, அவுட்டுன்னு தான். ஓகே நெக்ஸ்ட்டு இந்த பக்கம் அடிக்கலாம். ஓகே 6 சூப்பர். பயமாக இருக்குது இந்த மேட்ச் எப்படி போகுமோன்ட்டு. நான் அப்படியே ஷாக்காயிட்டேன். இந்த மேட்ச் எனக்கு பயமாக இருக்குது. எப்போவுமே இப்படி பயந்ததில்லை, இந்த வாட்டி கொஞ்சம் பயப்படுற மாதிரி. ஃபஸ்ட்டு ஒரு தடவை நான் தொடர்ந்து 4-5 விக்கெட்லாம் வந்திருக்கு, அப்போ கூட இந்த அளவுக்கு பயந்ததில்லை. இப்போ வீடியோ எடுக்கிறதுனால தான் என்னன்னு தெரில, ரொம்ப பயமாக இருக்குது. அது ஏன்னு தெரில. ஸோ ரன்ஸ் அதிகமாக கொடுக்குறானுங்க, ஏன்னு தெரில. அதுவும் டவுட்டாக இருக்குது. ரன்ஸ் இவ்வளோ அதிகமாக கொடுப்பானுங்கன்னு நானும் எதிரே பார்க்கல. பட் இருந்தாலும் கொடுக்க மாட்டாங்க தான் நினச்சேன். பட் பயங்கரமாக தராங்க ரன்ஸு. சூப்பர் தான், பரவாயில்ல. நமக்கு சான்ஸ் கிடச்சிருக்கு நல்லா அடிக்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம அடிச்சுக்கணும். இப்போ நான் ஆடுறது கூட எனக்கு பிரச்சனையே இல்லை. இதுக்கப்புறம் பேட்டிங் வரானுங்க பாருங்கள் ஆப்போனன்ட்ஸு, அவனுக்கு தான் எனக்கு பயமாக இருக்குது. பவுலிங் இப்படி போட்டு பேட்டிங் நல்லா ஆட்டானுங்கன்னா அது வேறு பிரச்சனையாக இருக்குது. பார்க்கலாம் என்ன தான் நடக்குதுன்றத. 3 பால் 6. 3 பால் 6ஆ? ஆமாம் 3 பால் 6. ஓகே எதுவும் கொடுத்துக்கிறானுங்க என்னன்னு தெரில. ஓகே தேர்ட் ஓவரில் தேர்ட் பால் முடிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், கரெக்டாக தெரில. ஓகே தேர்ட் ஓவரில் ஃபோர்த் பால். இப்போ இந்த பக்கம் ஆளுங்க போட்டான்டாங்க. லெவல் ஆஃப்ட் கொடுக்கல. ஐயோ என்னடா சொல்லி வாய மூட்டெல்லாம் கொஞ்ச நேரத்தில் கவுருது வண்டி. ஓகே நெக்ஸ்ட் ஆளுங்களை சேஞ்ச் பண்ணிட்டான். ரைட் ஓகே. கேட்சா. அப்போ 4 போதில்ல, அது போதும் நமக்கு. ஓகே ஏதோ போகுது. ஒருத்தன் 45 ரன்ஸு. அதை கவனிச்சேன், நான் இதை கவனிக்க மாட்டேன். எல்பிடபிள்யூ செம்மையான அவுட்டு கைஸ். இது அவுட்டுன்னு நல்லாவே தெரிஞ்சிருச்சு. பார்த்துக்கலாம். தன்னம்பிக்கையாக ஆட வேண்டும் என்பதை நான் தெரிந்து கொள்கிறேன். ஓகே ஓரளவுக்கு பரவாயில்ல, ஏதோ ஒன்று போகுது. ஓகே நெக்ஸ்ட் பால் எப்படி ஆட போகிறேன் என்பது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. தப்பிச்சிரு ராசாப்பா எப்படியோ. ரைட் ஓகே நெக்ஸ்ட் பால். ஓகே 6 அண்ட் 50 அடிச்சிருக்கான்னு நினைக்கிறேன். 50 அடிச்சிருக்கான், ஆஃப் செஞ்சுரி. இதோ பாருங்கள் 12 பாலில் 51 ரன்னு. ஆப்பாடி, நான் இது ஃபஸ்ட்டு டைம் நான் பார்க்குறேன் இதை. நான் ஆடி இவ்வளோ ரன்லாம் அடித்ததே கிடையாது நானா. ஸோ இது எத்தனை ஓவர்? ஓகே இப்போ பேட்டிங் அவங்க பண்ண போகிறாங்க, நம்ம ஃபீல்டிங் பவுலிங் ஃபீல்டிங் அது மாதிரிலாம் நம்ம பண்ண போகிறோம். நம்ம ஜெயிச்சிருவோமா தோற்றுருவோமா அப்படின்ற ஒரு இது வருது எனக்குள்ளே. ஸோ பார்த்துக்கலாம். இப்போ இங்கே வைக்கிறேன், அடிப்பானோ அந்தளவுக்கு ஒன்றும் தெரில. பார்க்கலாம் எப்படி ஆடுறாங்கன்றது. இந்த பக்கம் வச்சு ஆடுவோம். யார் அது வயசானவங்க மாதிரி பின்னாடி நிற்கிறதுன்னு தெரியலையே. ஓகே ஏதோ ஒன்று போய்கிட்டே இருக்குது, பார்க்கலாம். விக்கெட் கீப்பிங் யார் பேருனே தெரில, எந்த பேருனே தெரில அது. ஓகே ஏதோ இப்போதைக்கு ஏதோ கண்ட்ரோலாக போயிட்டுருக்கு. திடீர்னு மேட்ச் கை விட்டு போயிடுமோன்ற ஒரு இது தோணுது. நாட் அவுட்டு இது எனக்கே தெரியும், நாட் அவுட்டு. ஃபஸ்ட்டே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் இதெல்லாம். ஓகே இங்கே வைக்கலாம். 6 அடிச்சிடக்கூடாது, அதுதான் பிரச்சனையே நமக்கு. 6 அடிச்சிட்டா அதுக்கப்புறம் வர பால் தொடர்ந்து அடிப்பான்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். உண்மையிலே கன்ஃபார்ம் பண்ணிடலாம் அது. இப்போ இந்த பக்கத்துலேருந்து நான் போடுறேன், என்ன தான் பண்ணுறான்னு பார்ப்போம். அடிச்சுக்கிட்டே இருக்கானுங்களே. லைட்டாக விட்டால் கூட எல்பிடபிள்யூவாவது வரும், அடிக்கிறானுங்க. இல்லைன்னா போல்டுக்காவது போகும். அடிச்சுக்கிட்டே இருக்கிறானுங்க, என்னத்த பண்ணுறதுன்னு தெரியல. இது 6th பால், அவ்வளோதான். கேட்சா இல்லை 6ஆ தானே பார்த்தேன்.
அவ்வளோதான். இதுக்கப்புறம் தொடர்ந்து அடிக்க ஆரம்பிக்கலாம். பார்க்கலாம், ஃபாஸ்ட் பவுலிங் போடலாம், என்னதான் நடக்குதுன்றதை பார்க்கலாம். இந்த ரவுண்ட் எப்படி இருக்கும்? ஓகே, ஏதோ ஃபோர் போகுது. என்னதான் பண்ணுறானுங்கன்னே தெரியல, வர மாட்டானுங்க. இப்போ விட்டால் முன்னாடி வரணும் இல்லை, அந்த இதெல்லாம் கிடையாது உங்களுக்கு. இப்படி தான் கைஸ் பண்ணுறானுங்க இந்த கேமில். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. 6 மட்டும் அடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறேன், அடுத்து 4 அடிக்கிறான். என்ன மாதிரியே அடிக்கிறானுங்க இவனுங்க. ஓகே, பரவாயில்ல, ஏதோ ஒன்று அடிக்காமல் இருந்தாலே சரிதான். அடிச்சுக்கிட்டே காணுங்க, அது வேறு பயமாக இருக்குது. ஓகே, இந்த பால் என்ன ஆகுது? இவன் பிடிக்க மாட்டானா பவுலிங்காரன்? இதுதான் கடுப்பாகும். அப்படியே அடுத்தவன் பிடிக்கிறதுக்காக இவர் இந்த பக்கம் வந்துடுவார் போல். ஒரு பொழப்பாச்சுக்கிறானுங்க, என்னத்த பண்ணுறது? என்ன பண்ணுறானுங்க? ஓ கேச்சே! எப்பா எவ்வளோ நேரம்! ஐயோ, ஃபஸ்ட்டு டைம் நான் எப்போ புதுசாக ஏற்றினோனோ அப்போ தான் வந்து இந்த இடத்துக்கு கேட்சே வரும். அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட வந்ததே இல்லை. இந்த பக்கம் சைடில் வரும், அங்கே தான் வருமே தவிர இங்கெல்லாம் வந்ததே கிடையாது. இப்போ ஏதோ வீடியோ எடுக்கிறதுனால வருது. ஃபஸ்ட்டு நான் எப்போ ஏற்றினோன்னா அப்போலாம் வரல, இப்போ தான் வருது. எனக்கே ஒரு மாதிரி இருக்குது பார்க்க. சூப்பர், ஆனாலும் பரவாயில்ல, ஏதோ நல்லா அடிக்கிறாங்க, நமக்கு நல்லா இது பண்ணுற மாதிரி. இது நாட் அவுட், கம்பேர் பண்ணுற வேலையை நானே சொல்கிறேன். இங்கே வைப்போம், 6 பறக்க விட்டாங்கன்னா அடுத்த வாட்டி இங்கே போடக்கூடாதுன்னு அர்த்தம். ஓகே, பரவாயில்ல, ஏதோ ஓகே. செகண்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஓவரா தேர்ட் ஓவரா தெரியலையே. இதுதான் தேர்ட் ஓவரோ? ஆமாம், செகண்ட் ஓவர் முடிஞ்சிருக்கு. ஸ்பின் பவுலிங் அதான் நடக்கிறதோ. ஓகே, கேட்சு, 2வது விக்கெட்டு, கோவிந்தா அவங்களுக்கு. பரவாயில்ல, இங்கே 2வது விக்கெட்டும் வந்திருக்கு. இவங்க யாரையும் ரன் அடிக்காமலே விடணும், ரன் அடிக்கவே கூடாது. இவங்க ரன் அடித்தா நமக்கு தான் டேஞ்சர். இவங்களாம் பண்ணுறது இப்படி முன்னாடி வந்து காப்பாற்றுறானுங்க, போதும். இந்த பால் இங்கே போடலாமா? இங்கே கேட்கலாம், என்ன தான் பண்ணுறானுங்கன்னு பார்ப்போம். ஓகே, அந்த பக்கம் அடிக்கிறாங்க, ரைட். ஓகே, நெக்ஸ்ட்டு இங்கே அடிப்போம், இங்கே போடுவோம். 6 பறக்க விட்டானுங்கன்னா ஓகே, நாட் அவுட்டுன்னு தெரிஞ்சு போச்சு. சரி, பார்ப்போம், நம்மளே லைவாக பார்ப்போம் என்ன தான் நடக்குதுன்றத. பவுலிங் போடுறான். ஓகே, பால் இங்கே போய் பிச் ஆகி ஓகே, நாட் அவுட்டான்னு கன்ஃபார்மாக தெரில எனக்கு. அவுட்டா நாட் அவுட்டா எனக்கு கன்ஃபார்மாக தெரில, உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பண்ணுங்கள். அவுட்டு. ஓகே, பரவாயில்ல, அவுட் ஆகிருக்கான். ஸோ நெக்ஸ்ட் நம்ம ட்ரை பண்ணலாம். ஓகே, 3 விக்கெட் எடுத்திருக்கோம். 19 ரனில் நம்ம 3 விக்கெட்டு தூக்கியிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. 6 அடிக்கிற மாதிரி போயிட்டு 4 அடிச்சிருக்கான், பரவாயில்ல. ரொம்ப பயமுறுத்திட்டான், 6 அடிக்கிறானோன்னு நினச்சேன், பார்த்தா 4 அடிக்கிறான். எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது நினைக்கும் போது. ஒரு ரன் கொடு, கொஞ்சம் ரன் தான் அடிச்சிக்கிறாங்க, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கொடுக்கலாமா வேணாமா? கொடுத்தா தொடர்ந்து அடிப்பானுங்க, அதுதான் பிரச்சனையே. எனக்கு கொடுக்க மாட்டேன், இருந்தாலும் சொல்கிறேன் அந்த மாதிரி. நான் அது கொடுக்குறதாவது நமக்கு ஜெயிச்சா போதுன்னு நினைப்பேன். நான்லாம் ஜெயிக்கிறதுக்கு தான் நம்மளாம் இருப்போமே, அடுத்தவனை தோக்கடிக்கணும்னு இல்லை. அப்படின்னு நினச்சா விளையாட முடியாது. நம்ம ஜெயிக்கணும்னு நினச்சி விளையாண்டா கன்ஃபார்மாக ஜெயிக்கலாம். அடுத்தவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கிறதெல்லாம் நமக்கு செட் ஆகாதுங்க, அது நமக்கே செட் ஆகாது. ஸோ ஜெயிக்கணும்ன்ற ஒரு கான்செப்ட் தான். அது யாரை ஜெயிச்சா என்னன்னா அவனை தோக்கடிக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடாது. என்ன பொறுத்த தெரியாதான், அது நீங்களும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ நீங்களும் ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்கும். ஸோ இதுக்கப்புறம் இப்போ ஃபுல்லாக 6 ஆச்சுன்னுக்கிறான். நான் கன்ஃபார்மாக தோற்றுவேணும்னு தோணுது எனக்கே, அது நல்லாவே தெரிகிறது. அது அவ்வளோதான், தோற்றுருவேன். நான் தோற்றுருவேன், அது தெரிஞ்ச விஷயம். நல்லா தூக்கி அடிக்கிறானே. ஓ ஆமாம், நான் இவ்வளோ நேரம் ஒரே இடத்துல போட்டுனுக்கிறேன்ல,
அதை யோசிக்கவே இல்லை. நானும் அப்போதுலேருந்து ஒரு ஏத்தில் அது வச்சுக்கிட்டு இருக்கேன். அதை இப்போ எப்படி தூக்கி அடிக்கிறான் நான் பார்க்குறேன். இந்த பக்கம் தூக்கி அடிக்கிறான். யார் அவன்? ஐயோ அதோட தான் நான் தோத்துட்டேன்னு தெரிஞ்சு போச்சு. இப்போ நான் தோத்துட்டேன். 56 ரன்னா. ஸோ ட்ரை பண்ணலாம். ஓகே பரவாயில்ல. பவுண்ட்ரி ஆனால் ஏதோ இந்த ஒரு ஓவரில் அடிக்கலாம்னு நினைக்கிறேன். அடித்தா ஜெயிக்கலாம்னு நினைக்கிறேன். ஓரளவுக்கு கிட்ட வந்துடுவானுங்க அவனுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும். இவன் தான் இருக்கானா? இவனுங்க யாரும் இல்லை. இது ஒருத்தர் இருக்கான். ரைட் ஓகே ட்ரை பண்ணலாம். லாஸ்ட் ஓவர். இங்கே அடிப்போம். இங்கே வச்சா தான் கரெக்டாக இருக்கும் நினைக்கிறேன். ஓகே ஏதோ 1 ரன் அடிச்சிருக்கானு. 1 ரன்னா 2 ரன்ஸாக தெரில. இங்கே அப்போ தூக்கி அடிப்பான்னு நினைக்கிறேன். இல்லை அட்டோட்டு இங்கே போடக்கூடாது. அப்போ அவன் உஷாராகிடுவான். ஸோ நம்ம வந்து வேறு இடத்துல அடிப்போம். இங்கே அப்போ என்ன தான் நடக்குதுன்றதை பார்க்கலாம். ஒரு 6ன்னு. ஆமாம் 6. ஓகே இன்னும் 3 பால்ஸ்ன்னு நினைக்கிறேன். 3 பால்ஸில் 44 ரன்ஸு. சான்ஸே இல்லை. 6 அடித்தாலுமே 18 ரன்ஸ் தான் வரும். ரொம்ப பாவமாக தெரிகிறது. பரவாயில்ல நம்ம ஜெயிக்கணும். அப்புறம் இருந்தாலும் லாஸ்ட் மினிட் வரைக்கும் போராடுறாங்களா, அதுதான் எனக்கு பிடிக்குமே. யாராக இருந்தாலும் லாஸ்ட் மினிட்ல கூட போராடுறது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பினஸாக தெரியும். அது சொல்லி வாய மூடலை. அதுக்குள்ளே ஒரு கேட்சு. ரொம்ப கஷ்டமாக இருக்கே. இப்போ நம்ம அந்த இடத்துல இருந்தோம்தானே ஒரு மாறி இருந்திருக்கோம் உண்மையிலே சொல்கிறேன். ஸோ நான் இருந்தால் கஷ்டப்படுத்துற மாதிரி பேசல. பாவமாக தெரியுறாங்க அவ்வளோதான். ஸோ நம்ம தான் வின்ன்றது ஒரு முடிவு ஆயிடுச்சு. ஸோ நம்ம தான் வின்னு நினைக்கிறேன். ஓகே நம்ம தான் வின்னு. ஸோ தேங்க்யூ கைஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், கூகுள் கேமிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க.